சொந்த இடங்களில் இருந்து வெளியேறிய மக்களின் அவலம் காணி விடுவிப்புடன் முற்றுப்பெறவில்லை. நீண்ட காலத்தின் பின்னர் காணி விடுவிப்பு என்ற மகிழ்வான செய்தியுடன் வீடுகளை பார்வையிட சென்ற மக்களுக்கு ஏமாற்றமே காத்திருந்தது. அரசாங்கத்தினால் விடுவிக்கப்பட்ட வலிகாமம் கிழக்கு மற்றும் வளலாய் பகுதி மக்கள் இன்னமும் சொல்லுண்ணா துயரங்களை அனுபவிக்கின்றனர். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையினால் கடந்த 30 வருடங்களுக்கு முன்னர் சொந்த இடங்களில் இருந்து வெளியேறிய மக்கள் வாடகை வீடுகளில் குடியேறினர். காணி விடுவிப்பு என்ற மகிழ்வான செய்தியுடன் அவர்கள் வாழ்ந்த இடம் நோக்கி விரைந்த மக்களுக்கு சோகமே பதிலாக காத்திருந்தது. வீடுகள் இருந்ததற்கான அடையாளங்களே இல்லாது அனைத்தும் பற்றை காடுகளாக காட்சியளித்தன. காணி விடுவிக்கப்பட்டதற்கான உறுதிப்பத்திரத்துடன் வழங்கப்பட்ட 13,000 ரூபாய் பணத்தை தவிர இதுவரை எவ்வித உதவியும் இந்த மக்களுக்கு வழங்கப்படவில்லை. நாங்கள் இப்போ இங்கே 25 வருஷத்துக்கு பின் தான் இங்கே வந்திருக்கிறது. எங்களுக்கு ஒரு வசதியுமே இல்லை, தண்ணி வசதி மட்டும்தான் இப்போதைக்கு தந்திருக்காங்க. அப்போ இந்த காட்டுலுக்கு தான் நாங்கள் தனியாக இருக்கிறோம் குடும்பமாக. ராவும் சரியான காற்றெல்லாம் மழை எல்லாம் தகரம்லாம் ஒரே மேலே போய்கிட்டு தான் இருக்குது. யாரும் ஒன்றும் பார்த்து செஞ்சதில்லை. நாங்கள் இங்கே எங்களுக்கு தற்காலிக வீடு தரமட்டு வந்தோம், அதுக்கும் இல்லை. நாங்கள் இப்போதைக்கு ஒரு சும்மா ஒரு கொட்டில் மழை ராத்திரி கச்சான் ஒழும்பி குந்தி கொண்டு இருந்த நாங்கள் எங்களுக்கு உடனடியாக ஏதோ எங்களுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு டென்ட்டோ ஒரு தற்காலிக வீடோ என்னென்றாலும் தர பாருங்கோ. மரத்தின் நிழலை வீடாக்கி வெயிலிலும் மழையிலும் சிறு பிள்ளைகளோடும் வீடற்ற அகதிகளாக வாழ்ந்து வருகின்றனர். சிறு குடிசை அமைப்பதற்கு கூட பணமற்ற நிலையில் அரசாங்கம் உதவ முன்வருமா என்ற அவாவுடன் காத்திருக்கின்றனர் மீள்குடியேறிய மக்கள். இணலுக்கு கூட ஒரு தற்பால் இல்லை, ஒரு கூடாரம் தந்தாலும் சரி, இல்லை ஒரு தற்பாலை தந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லை. நாங்களும் டாப்போல இந்த பனியும் மழையும் காத்தும் வெயில் பகல் இதற்கு கிடந்து இப்படியே உத்தரிக்கிறோம், ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் எங்கட வளவுகளையும் நல்லபடியாக துப்புரவாக்கி போட்டோம். விவசாயத்தையும் கடற்றொழிலையும் வாழ்வாதாரமாக மேற்கொண்ட இந்த மக்களது தொழில் இன்று முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாளாந்த வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கு வழிகளற்ற நிலையில் மக்கள் செய்வதறியாதுள்ளனர். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் இந்த மக்கள் இந்த நல்லாட்சியிலேனும் சற்று ஓய்வு கிடைக்குமா என ஏங்குவது நியாயமானதே.